ஆடுகளை வச்சிருக்கோமா, நானும் ஆடு வச்சிருக்கேன், ஆடு வச்சிருக்கோம். ஒரு 10 ஆட்டு ரோட்ல விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு ஆடு தலைவன் ஆயிடும். 9 ஆடு பின்னாடியே போகும். அந்த ஆடு வேலையை முட்டினாங்க, 9 ஆடு வேலையை முட்டிட்டு போகும். நம்ம செம்பரியாட்ட புத்தி அப்படின்னு போடும் இல்லைங்களா? ஒரு ஆடு கூட தன்னுடைய தலைவனை 3 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த இந்திய கூட்டணி 8 மாசமா தலைவனை கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். அவங்க தலைவர் யாருன்னு தெரியுங்க, அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு தெரியும். ஐயா, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா பிரதமராக இருக்கக்கூடாது, நான் இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஐயா. சரி, ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம்னா யாரு பிரதமர் நீங்க சொல்லுங்க. மம்தா பானர்ஜி அம்மா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஸ்டாலின் ஐயா. 33 மாதமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆட்சியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நம்மளே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லாம திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்யும். நாளைக்கு தான் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள். நம்ம பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே பிரச்சாரம் போயிட்டு 2004 இதே மாதிரி ஆச்சு. இதே மாதிரி 2004 நம்ம தான் ஓட்டு போட நீங்க மறந்துருக்கீங்க. 2004 10 நாள் ஆச்சு நம்ம தேர்தல் முடிச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, வாக்குப்பட்டு எண்ணியாச்சு. நம்ம கேட்டு இருந்த யாரு பிரதம மந்திரி சொல்லுங்க, யாரு பிரதம மந்திரி சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு இவருதான் பிரதம மந்திரி அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்தோம். அண்ணன் இவர் யாருன்னு தெரியாது அப்படி இல்லைங்க. இவரு தாங்க மன்மோகன் சிங். இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரெல்லாம் இருந்தாரு. நாங்க 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம். 10 பேர் யாருங்க முடிவு பண்ணீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், அன்னைக்கும் ஃபரூக் அப்துல்லா அவர்கள், இந்த 10 பேர் சேர்ந்து இவர் தான் பிரதமர். விளைவு என்னாச்சுங்க? நல்லவராக இருந்தாலும் கூட முடிவெடுக்க தெரியாம அமைதியாக உட்கார்ந்திருந்தார் 10 ஆண்டு காலம். அவரை பயன்படுத்தி 1 ரூபாய் 2 ரூபாய் கொள்ளையடிக்கலீங்கம்மா, 12 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. 12 லட்சம் கோடி. இன்னைக்கு தலைகீழாக நின்று ஏழை தாய்க்கு மோடி வீடு வேணுமா, 4 பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். தலைகீழாக நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று வேலை செய்கின்றோம். கழிப்பறை இல்லையா, கழிப்பறை கொடுக்க வேண்டும். வங்கி கணக்கு இல்லையா, வங்கி கணக்கு கொடுக்கணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 60,000 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கோம். நாங்க வரும்பொழுது 174 ரூபாய் சம்பளம் இருந்துச்சுங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இன்னைக்கு 319, போன வாரம் வரைக்கும் 284, 284 319 உயர்த்தி இருக்கிறார். அருமை சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களை தவிர நமக்கு பிரதம மந்திரி இல்லைங்கம்மா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் அனுப்ப வேண்டும். குறிப்பா இந்த ஊருடைய எல்லா பிரச்சனைக்கும் கூட ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்க முன்னாடி இருக்கிறேன். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.